ஒரு 36 பிறப்பு காணி தெல்லிப்பாளையில் பெரியவளான பகுதியில் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும், எங்கள்கிட்ட பரம்பரைக்கார் தெரியும். டாக்டர் ஹானின்னு சொன்னால் காட்டுவினம். நான் மிஞ்சி போனால் அது நான் பெரும்பாலும் விற்க மாட்டேன். அப்படி இல்லாத யாராவது எங்களோட தமிழ் புலம்பெயர்ந்த நிதி வளத்தோடு இருக்கிற யாராவரால்கிட்ட கேட்பேன். இதுக்கு நியாயமான விலையோண்டை நீங்கள் நினச்சி கொண்டீங்கன்னு சொன்னால் அந்த விலைக்கு எடுத்துக்கொண்டு தாங்கணும். நான் அந்த காசில் தான் என் அரசியல் பயணத்தை தொடங்குவேன். அப்போ அரசியல்வாதியாக நான் வந்தால் கூட எனக்கு ஒரு சொப்ப நடக்கத்த கூடாண்டு இல்லை. இப்போ போய் என்னோட கால் பண்ணி உங்களோட பேர் என்னன்னு கேட்குறது வந்து நான் நம்மளதுக்கு அறப்படித்த முட்டாளும் இல்லை என்று சொல்கிறதில் எனக்கு கவலையாக இருக்கண்டா. ஏனென்றால் சும்மா இருந்த பாம்பு அடித்தா பரவாயில்லை, பாம்பு அடிக்கிறேன்டாப்போ வால் அடிக்கக்கூடாது, தலையில் அடிச்சிடணும், அடித்து போட்டு இது கொண்டு எரிச்சிடணும். என்னென்றால் சும்மா இருந்த பாம்புக்கு வந்து ஈக்குச்சியால் குத்தி பார்த்து கடைசியாக அது சேர பாம்பு நினச்சது. இப்போ அது நாக பாம்புன்னொடனே நான் வந்து டாக்டர்ஸுக்கு எதிரான ஆளுன்னு சொல்லி, அதாவது வந்து டாக்டர்ஸை வந்து என்ன திசை திருப்புறத்துக்கு வந்து, அதாவது டாக்டர்ஸுக்கு எதிராக வலிக்கிறான், டாக்டர்ஸுக்கு எதிரான டாக்டர்ஸ் கூடாதுன்ற ஒன்றே வந்து இவர் கையில் எடுத்து பொலிட்டிக்ஸுக்கு போகிறார் என்று சொல்லி அப்படி சில பேர் கதைச்சிருக்கணும். உண்மையாகவே இந்த டைமில் வந்து நான் உண்மையாகவே தேங்க் பண்ணணும் டாக்டர் இந்திரகுமார் தான் என்னுடைய இந்த வளர்ச்சிக்கும் மற்றது என்னுடைய உண்மையான நல்ல குணங்களை வந்து என்னென்னு சொல்கிறது, சமூகத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கும் வந்து உதவி செய்த வந்து டாக்டர் இந்திரகுமார், மற்றது டாக்டர் மயூரன், டாக்டர் ஜெகு, டாக்டர் சத்யமூர்த்தி, டாக்டர் சமீர போன்றாக்கள் தான் உண்மையாகவே என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு வந்து பாஸ் அவுட் பண்ணி வந்த நேரம் சாப்பிடவும் காசு இல்லாமல் 1,39,000 லோன் கட்டணும், 1,76,000 சம்பளத்தில் இப்போ மிச்சம் 25,000 இருக்குமென்ற ஒரு அடிப்படையில் நான் வந்து என்ன செய்யிருக்கிறேன்னு சொன்னால் ஒரு ப்ரைவேட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதால் பொதுமக்கள் பாதிக்கப்படினமென்றதால் மற்றது அப்படி உழைக்கணுமே ஏன் அப்போ வேறு அது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோம் என்று போட்டு நான் அதில் செய்யலை. வந்து நான் நன்றி சொல்லணும் எங்கள்கிட்ட டாக்டர் தேவானந்தா சாருக்கு, மற்றது அங்கஜனண்ணாக்கு அண்ணாண்டு சொல்கிறது நான் உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கணும்னு நான் யோசிக்கிறேன். அது மாதிரி கஜேந்திரன் நான் எனக்கு பேர் சரி உண்மையாகவே எனக்கு அரசியல் சம்பந்தமானவளே சரியான குறைவு மன்னிச்சு கொள்ளுங்க. அப்படி யாராவது ஒரு ஆளுக்கு வந்து இல்லாமல் பொது வழியில் எல்லாருக்குமே ஒரு தமிழ் அரசியல் கட்சின்னு சொல்லி எல்லாருக்குமே நான் ஒரு நாளைக்கு எனக்கு யார் சாப்பாடு தெரியணுமோ, இன்றைக்கு திங்கக்கிழமை ஒரு ஆள் சாப்பிடுது இருந்தால் அவர் சொந்தமான பரப்புரைக்கு போயிட்டு, அது பிறகு செவ்வாய்க்கிழமை இன்னொரு ஆள் சாப்பாடு இருந்தால் அவர் சொந்தமான பரப்புரைக்கு போயிட்டு, புதன்கிழமை அதை விட நல்ல யாராவது சாப்பாடு தெரியணும் மாட்டேன். இப்போதைக்கு சாப்பாடு தான் இந்த முக்கியமான பிரச்சனை. 3 நாள் வடிவாக சாப்பிடல, திருப்பி வந்து இப்போ கொழும்புல சாப்பிட மாட்டேன், சாப்பிட வந்துடுறாங்கல்ல.